முதல்ல பேசக்கூடிய பேச்சாளர் ரொம்ப வேகமாக பேசணுங்கிறது நீதியான தெரியல, மிக வேகமாக பேசியிருக்காரு. 3 உதாரணங்களையும் கொடுத்திருக்காங்க. ஒரு அப்துல் கலாம், ஒரு ஆபிரகாம் லிங்கன், ஒரு செகுவேரா. இந்த 3 மாமனிதர்களும் வாசிப்பினால் எவ்வளவு உயரம் உயர்ந்தார்கள் என்று ஒன்று சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க சொல்லக்கூடிய கருத்துக்கள் அச்சு இல்லாமல் இப்ப கைபேசியினால் இந்த உலகம் கெட்டு போகிறது அப்படின்னு ஒன்னும் சொல்லியிருக்காங்க. இதுக்கு மாற்று சொல்லணும் இல்லையா? காலம் மாறுகிறது, இன்னமும் நான் கதை சொல்லியலை நம்பித்தான் இருப்பேன், கூட்டம் போடுங்க கதை சொல்லட்டும், அதை கேட்டு உள்வாங்கி கொள்வோம்னு சொன்னா அது நல்லா இருக்காது இல்ல. மாற்றம் ஒன்று மாறாதது தானே. அப்ப அந்த மாற்றத்தை குறித்து என்ன சொல்லணுமோ அதை சொல்லணும்ல, மக்களுக்கு போய் சேரணும்ல. அப்படிங்கிறதுனால இந்த டிஜிட்டல் கல்வியே இப்ப சுகமானது என்பதை குறித்து முதல் பேச்சாளராக திரு லாரன்ஸ் அவர்கள் நல்ல எழுத்தாளர், இலக்கிய பெருமன்றத்தின் ஒரு உறுப்பினர், நல்ல பேசக்கூடிய பேச்சு திறன் வாய்ந்தவர். இப்ப இந்த சான்றா சொன்னதுக்கு மாற்று கருத்து என்ன சொல்லுகிறார் அப்படிங்கிறத இப்ப கேட்டுக்கொள்வோம். வாருங்கள் திரு லாரன்ஸ் அவர்கள். இன்றைய நாளிலே எங்களை எல்லாம் வாசிப்பு அனுபவத்தினுடைய அக்கறை எப்படி இருக்கும், அதாவது அச்சு புத்தகத்திலா டிஜிட்டலா அப்படிங்கிற தலைப்பில் பேச வச்சதில் இன்றைய தினம் டிஜிட்டல் முறை அப்படிங்கிறதுக்காக நான் பேசுகிறேன். எனக்கு முன்ன பேசின எனது மகள் பேசினா, அதாவது அச்சு பதிப்பகத்தில் உள்ள அச்சு பதிப்பின் மூலமாக இருக்கக்கூடிய புத்தகத்தை வாசித்தா மட்டும்தான் நமக்கு மனசில் அவ்வளவு பொருள்பட விளங்கும் அப்படிங்கிறத சொன்னான். உண்மைதான். அது என்னவோ நாங்களும் அச்சு புத்தகத்தை தான் படிச்சுக்கிட்டு இருந்தோம். அதாவது இதே அச்சு புத்தகத்தில் இருக்கக்கூடிய என்னோட மகா இப்ப பேசக்கூடிய அந்த மகள் திருவள்ளுவர் எழுதிய அந்த ஓலை சுவடியை அவரால் வாசிக்க முடியுமா? அதுவும் திருவள்ளுவரால் எழுதப்பட்ட அந்த ஓலை சுவடியில் எழுதப்பட்ட அச்சுதான். அந்த எழுத்துக்களை வாசிக்க இயலுமா என்றால் இயலாது. ஏன்னா மாற்றம் ஒன்றே மாறாதது, மாறிக்கொண்டே இருக்கும். இந்த உலகம் மாறிக்கொண்டே இருக்கும். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக எழுதப்பட்ட முதல் நூல், அதாவது தொல்காப்பியம், எத்தனை பேர் படிச்சிருக்கோம்? பொன்னியின் செல்வன், வேல்பாரி, இப்போ வேல்பாரி, அதற்கு முன்னாடி எழுதக்கூடிய மனோன்மணியம், சுந்தரனாருடைய எழுதின அந்த மனோன்மணிய நாடகம், இப்படி பெரிய பெரிய புத்தகங்கள், ராமாயணம், மகாபாரதம், இப்படி எல்லாமே இருக்கு. இப்போ உள்ள நடைமுறைக்கு என்ன சொல்றாங்கன்னா, என் பொண்ணு என்ன சொல்லுதுன்னா, அந்த அச்சு புத்தகம் மட்டுமே மனதில் பதியும்னு சொன்னா, கொரோனா காலத்துல எல்லாம் நம்ம வீட்டுல முடங்கி கிடந்தோம். அன்னைக்கு அச்சு புத்தகத்தை தூக்கிட்டு யாரும் ஓடி வரல. உங்களுடைய மொபைல்ல, உங்களுடைய கணினியில எடுத்துக்கிட்டு தான் அன்னைக்கு அவங்க வீட்டுல உட்கார்ந்து படிச்சுக்கிட்டு இருந்தோம். அப்போ உலகம் அழிவை நோக்கி சென்றால் கூட புத்தகங்களும் எழுத்துக்களும் மாறிக்கொண்டே வருகின்றது. அதாவது வீரமாமுனிவர் நமக்கு தமிழை மாற்றி கொடுக்கிறார். மேல லை போடுறதா இருந்தா மேல கொம்பு போட்டு லை போடுவோம், மேல கொம்பு போட்டு நை போடுவோம். இன்னைக்கு இருக்கான்னு கேட்டா இன்னைக்கு இல்லை, நாங்க படிக்கும்போது இருந்தது. அந்த மாதிரி எழுத்துக்கள் மாறிக்கிட்டே வரும். இப்போ எழுதக்கூடிய என் மகள் வயதொத்த இந்த பொண்ணுங்க பையங்க படிக்கும் போது அந்த கணினிக்கு ஏற்ப, அந்த அச்சுக்கு ஏற்ப அந்த லை அப்படிங்கிற எழுத்துக்கள் எல்லாம் இப்போ நம்ம கண்கூடா பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் டிஜிட்டல் முறையில வரும்போது ஏற்படக்கூடிய மாற்றம். இந்த மாற்றத்தை நம்ம ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேணும். இப்போ இந்த நிமிஷம் ஒரு புத்தகத்தினுடைய இத்தனாவது பக்கத்துல நீ என்ன போட்டிருக்கு, என்ன எழுதிருக்கு சொல்லுன்னு யாராவது கேட்டோம்னா யாராலும் சொல்ல முடியுமா? அதாவது கோடிக்கணக்கான புத்தகங்கள் இருக்கு, கோடிக்கணக்கான புத்தக
பதிப்பகங்கள் இருக்கு, நூலகங்கள் இருக்கு. தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வருஷம் ஆகும். எந்த புத்தகம் எந்த யார் எழுதுனா எந்த புத்தகத்துல இருக்கு, அது யாரு பதிப்பிச்சாங்க அப்படிங்கிற விவரங்களை எடுக்கிறதுக்கே ஒரு வருஷம் ஆயிடும். டிஜிட்டல் மயம் என் பாக்கெட்ல இருக்கு. என்கிட்ட இப்ப கேள்வி கேளுங்க, திருக்குறளுடைய 200வது குறள் என்ன சொல்ல முடியும்? அதாவது வாசிப்பு இருந்தே தவிர மனதில பதியல. ஆனா மனதில பதிகிற அளவுக்கு இன்னைக்கு டிஜிட்டல் உலகத்துல டிஜிட்டல் எங்க பாக்கெட்ல வச்சிருக்கிறோம். அதாவது என்ன சொல்ல வரோம்னாக்கா, நாங்க கிடையாது, அதாவது இதற்கு முன்ன நாங்களும் எங்கள் வயது பையங்கள் எல்லாருமே அந்த புத்தகத்தை தான் படிச்சுக்கிட்டு இருந்தோம். இன்னைக்கு அந்த புத்தகத்தினுடைய அட்டை மட்டுமே ஞாபகத்தில் இருக்கு. இன்னைக்கு 1வது வகுப்பு படிக்கும் போது அந்த அட்டை என்ன இருந்தது அதுதான் ஞாபகத்தில் இருக்க தவிர வேற எதுவுமே ஞாபகத்தில் இல்லை. அப்போ இந்த டிஜிட்டல் உலகத்துக்கு நம்ம மாற வேண்டிய கட்டாயம் இருக்கு. சொன்னாங்க சேகுவேரா இப்படி எல்லாருமே தலை சிறந்த ஆளுக்குன்னு சொன்னாங்க. உலகை ஒரு நொடியில் புரட்டி போட்ட மைக்ரோசாப்ட் அதிபர் தெரிஞ்சுக்கணும். டிஜிட்டல் ஜிமெயிலை கண்டுபிடிச்ச இந்தியர் ஒரு செகண்ட்ல அவருடைய வாழ்க்கை போன போக்கு. இன்னைக்கு உலகமயமாக்கல்ல டிஜிட்டலினுடைய முன்னிலை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? இன்னைக்கு அச்சு புத்தகம் தவறல்ல, ஆனால் கால ஓட்டத்தில் டிஜிட்டல் மட்டுமே இருக்கின்றது, இருக்கும். இன்னும் அதற்கு பிறகு என்ன ஏற்படுமோ என்ன வருமோ தெரியாது. ஆனா இன்னைக்கு கத்துக்க வேண்டிய விஷயம் டிஜிட்டல் அனுபவத்தை கண்டிப்பாக கத்துக்க வேண்டும். அதுதான் நாங்க சொல்றோம். இப்போ ஒரு பிறந்த நாளுக்கோ யாருக்கோ ஒரு பரிசு கொடுக்க போறோம், ஒரு புத்தகம் கொடுக்க போறோம்னு சொன்னாக்கா அந்த புத்தகத்தை நம்ம படிப்போமா படிக்க மாட்டோம்னா தெரியாது. ஆனாலும் விலைக்கு வாங்கி கொண்டு புத்தகத்தை கொடுத்துருவோம். அதே நமக்கு செல்போன், அதாவது செயலி மூலமாக வரக்கூடிய அந்த பிடிஎஃப்ல ஒரு புத்தகம் வந்துச்சுன்னா அதை படிச்சுட்டு தான் அது இன்னொருத்தருக்கு அனுப்பவே செய்யும். இப்போ ஒரு பதிப்பகத்துல 100 புத்தகங்கள் வெளியிடுறாங்க அப்படின்னு சொன்னாக்கா அந்த 100 புத்தகத்தையும் விற்கக்கூடிய அந்த திறமை சொல்ல முடியாது. அந்த 100 புத்தகத்தையும் வாங்கக்கூடிய வழிமுறையில வாசிப்பு தன்மை இல்லை, அதை உறுதிப்பட சொல்றோம். அதே இந்த டிஜிட்டல் மயமாக்கத்துல என்னோட பிடிஎஃப்ல ஒரே ஒரு வாட்ஸ்அப்ல எனக்கு அந்த புத்தகம் வந்ததுன்னா நான் அந்த புத்தகத்தை படிச்சு அதை ஒரே செகண்ட்ல 320 பேருக்கு மேல அந்த புத்தகத்தை என்னால டிஜிட்டல் மயமாக்கப்பட்ட அந்த எழுத்துக்களை நான் அனுபவிக்க கொடுக்க முடியும். அதனால வளர்ந்து வரக்கூடிய பிள்ளைங்க எல்லாருமே அச்சு புத்தகத்தை கையில் வைக்கிறது ஒரு புறம் இருந்தாலும் கூட டிஜிட்டல் மயமாக்கப்பட்ட இந்த டிஜிட்டல் சம்பந்தப்பட்ட புத்தகங்களையே கண்டிப்பாக வாசிக்க வேண்டும். இன்னைக்கு அதாவது விளையாட்டுமா ஜாலியா சொன்னா கூட இந்த இடத்துல நம்ம பேச வந்திருக்கிறோம். டிஜிட்டல் மயமா படிக்க நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டாக்கா இன்னைக்கு யாருமே புத்தகத்தை பார்த்து வரல. இப்ப கூட அவங்கவுங்க மொபைல்ல வந்த அந்த டிஜிட்டலை பார்த்து தான் வந்திருக்கிறோம். அவங்க உள்ள எல்லாருமே ஒத்துக்கணும். அப்போ உலகம் எப்படி போயிட்டு இருக்குன்னா டிஜிட்டலை நோக்கித்தான் போய்கிட்டு இருக்கு. உலகம் மாறிக்கிட்டே இருக்கு. தமிழ் எழுத்துக்கள் மாறிக்கொண்டே இருந்தது போல, தமிழ் ஆசிரியர்கள் மாறிக்கொண்டே இருந்தது போல, தமிழ் புலவர்கள் மாறியதை போல, அதே போல வாசிப்பு அனுபவமும் நமக்கு மாறிக்கொண்டே வருகிறது, வர வேண்டும் அப்படின்னு சொல்லி டிஜிட்டல் மயமாக்கலை வரவேற்க வேண்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.